சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அனு பாப்பா, ஏன் இவ்வளவு டல்லா வர? ஏய், என்னாச்சு? என்னாச்சு? அம்மா அடிச்சாங்களா? அப்பா ஏதாவது திட்டினாரா? சரி, வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா? யாரும் எதுவும் சொல்லல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கடா? நீங்க இந்த வீட்டை விட்டும் எங்களை விட்டு போறீங்களா அத்தை? உங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. எங்களெல்லாம் விட்டு போக சொல்லலையே. நீங்க இல்லைன்னா நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு யாரு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பா? யாரு சாப்பாடு ஊட்டி விடுவா? யாரு எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பா? அம்மா என்ன அடிக்க வந்தா யாரு வந்து தடுப்பா? நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அத்தை, ஆனா எங்களெல்லாம் விட்டு போகாதீங்க அத்தை. எழில் மாமாவை வேணா நம்ம வீட்டிலே இருக்க சொல்லலாம். நான் அவர் கூடயும் விளையாடுவேன். என் ரூம கூட அவருக்கு கொடுத்துடலாம். ஆனா நீங்க எங்கேயும் போகாதீங்க அத்தை. ஏன் அத்தை நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப இனிமே நீங்க இங்க இருக்க மாட்டீங்களா? ஐயோ செல்லம், இங்க பாரு, கல்யாணம் ஆயிட்டாலும் நான் உங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. எழில் மாமா வீட்டுக்கு போயிடுவீங்கன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணி பேசி அழுதுட்டு இருக்காங்க. அதை கேட்டுதான் நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அழுவுறாங்களா? ஆமா அத்தை, அப்பா கூட அழுதாரு. சரி, வா நம்ம போய் பேசலாம். அம்மா, சொன்னா கேளுங்க, அழாதீங்கன்றேன்ல. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நாங்களாம் நல்லா தானே இருக்கோம், நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வா, வந்து இப்படி உட்கார். வா அக்கா, நாங்க கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ எதுக்கு எல்லாரும் சமாளிக்கிறீங்க? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? நான் கல்யாணம் தானே பண்ணிட்டு போறேன். எங்கேயோ வேற எந்த கிரகத்துக்கெல்லாம் போகல. உங்களெல்லாம் நான் மறந்துட முடியுமா? இல்ல அப்படியே மொத்தமா தான் விட்டுற முடியுமா? அத எப்படி நம்புறீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தத அனு கேட்டுட்டு வந்து சொன்னா. நீங்க எல்லாரும் என்ன எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்களோ அதை விட அதிகமா தானே நான் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு ஆளுதான். ஆனா எனக்கு நீங்க எத்தனை பேர்னு யோசிச்சு பாருங்க. உங்க எல்லாருக்கும் கயல் பக்கத்துல இல்லன்னு தான் இருக்கும். ஆனா எனக்கு என் அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி, என் அண்ணி, அனு பாப்பா, தோ நம்ம மீட்ரு, இப்படி எத்தனை பேர் என் பக்கத்துல இல்லாம இருப்பீங்க? அதெல்லாம் யாரும் ஏன் நினைச்சே பார்க்கல. அழகான வீடு, சாமிக்கு மேல நான் வணங்குற என்ன பெத்த அம்மா, அன்பான என் கூட பிறந்தவங்க,
ஒரு ரெண்டாவது தாயா பொறுப்பா என் குடும்பத்தை பாத்துக்கிற என் அண்ணி, நான் பெத்த மக மாதிரி இருக்கிற என் அணுக்குட்டி, என் கூட பொறுக்காத தம்பி மீட்ரு ஆறுமுகம், உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனா அந்த மிஸ் பண்ற ஃபீல நமக்கு கொடுத்துக்க மாட்டேன். பாதி இங்க பாதி அங்கன்னு என் நாளை நானே அழகா பிரிச்சுப்பேன். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச ஒரு இடம்னு சொன்னா அது என் அம்மா மடிதான். அவங்க மடியில தலை சாச்சு படுத்தா என் கவலையெல்லாம் தலை தெறிக்க பறந்து போயிடும். நான் அப்படியே ரொம்ப தெம்பாயிடுவேன். இந்த வீட்டோட காவல் தெய்வமா இருக்கிற என்னோட அப்பா, அந்த மனுஷன் இப்ப உயிரோட இல்லைனாலும் அவரோட போட்டோவை பார்த்து நான் அவர் முன்னாடி நின்னு கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் என் தலைய வருடி விட்டு நான் பாத்துக்கிற மகளே, நீ அழாதன்னு சொல்ற மாதிரியே இருக்கும். அப்படியே அவர் குரல் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு ஒரு தனி தைரியம் வரும். எனக்கு பலமா உணர்ற இது எல்லாமே என் கூட சாகுற வரைக்கும் இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். மூர்த்தி, நீ பொறுப்பு இல்லாம இருந்தப்போ உன் தங்கச்சிய நான் உன்னை கண்டிச்சதும், பொறுப்புள்ள அண்ணனா நீ மாறினதும்,